வாழ்க்கையில் ரெண்டு அழகான விஷயங்கள் நடந்தது. ஒன்று காதல், இன்னொன்று என் பார்வை. ஆமாம், இதுக்கு முன்னாடி எனக்கு பார்வை இல்லை. இந்த ரெண்டு அழகான விஷயங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாரி, கேட்க போகிறீங்க. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன் மனசா. நாளைக்கு உன்னோட சர்ஜரி. இன்றைக்கி ஈவினிங்கே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு உன் கண்ணால் இந்த உலகத்தை பார்க்க போகிறேன். அப்போ என்ன மறந்துட மாட்டேல்ல? அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். நாளைக்கு என் கண்ணால் இந்த உலகத்தை நான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னால் இன்னைக்கு உன் கண்ணால் இந்த உலகத்தை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல. அங்கே பாரு, இன்னும் காதலிச்சிட்டு இருக்க ஒரு வயசான இளஞ்சோடிகள், நாங்களும் காதலிப்போம்ல அப்படின்னு சொல்கிற ரெண்டு பொம்மை மான்கள், தான் கண்ணை ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கிற ரெண்டு ஐடி ப்ரொஃபஷனல். சரி சரி, இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அதை சொல்ல. நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற உன் காதை ரசிச்சிட்ருக்கேன். பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. விஷன் கிளியராக இருக்கா? ஓகே ஃபைன். அப்படியே அவரை பாருங்கள், ஜிதேந்தரை பாருங்கள். கிளியராக இருக்கா? விஷன் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும், ஆனால் போக போக சரியாயிரும். பார்த்து நடங்க. பொறுமையா பொறுமையா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? ஓகே ஜித்து, டேக் கேர். ஓகே சார். எனக்கு பார்வை இல்லாதப்போ கூட ஒரு தடவை கூட நான் கீழே விழுந்ததில்லை, நீ என்னை அடிச்சதை தவிர. இப்போ பார்வை வந்துட்ட அப்புறம் முதல் முறையாக கீழே விடுறேன். ஆனால் எனக்கு இந்த பெயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ ஜித்து, உன்னை பற்றி சொல்ல. என்னை எங்கே முதல்ல பார்த்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயேன். என்னை எப்படி லவ் பண்ண சொல்ல ப்ளீஸ். இங்கே தான் என்னோட காதல் வழியெல்லாம் சுமந்துட்டு வரும்போது உன்னை முதலாக பார்த்தேன். ஏய், அறிவில்ல லூசே, கண்ணை எங்க வச்சுட்டு வர? ஐயோ சாரி சார், தெரியாமல் அடிச்சிட்டேன். எனக்கு கண்ணு தெரியாது. உங்களுக்கு எதாவது அடிபட்டுருச்சா சார்? சாரி மேடம், நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். இல்லை பரவாயில்ல சார், நான் தான் தெரியாமல் அடிச்சிட்டேன். இல்லை பரவாயில்ல. சாரி மேடம். இல்லை பரவாயில்ல சார். ஏ சுதா, இந்த சிட்டியில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கா? பார்த்ததே இல்லை. என் கூட இருக்கேல, உனக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ இருக்கேன்ல. சரி, என்ன சாப்பிட்ற? வேணாம், நானே சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, 2 டொமேட்டோ சூப். அப்புறம் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீ போட்டதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு அழகு வந்திருக்கு. நான் கேட்டதுனால சொல்கிறியா? சீரியஸாக சொல்கிறேன் சுதா. சரி, 1 செக். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண தெரியல. ஏய் ஸ்டூபிட், நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ். இதை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியே. ஐ அம் லீவிங். முதல் தடவையா சுதா கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட உணர்ந்தேன், பொறுமை. அதே மாதிரி அவகிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அது திமிரு. ஹலோ. ஏய், எங்க இருக்க? வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். சொல்லு. பொய் சொல்ற. நீ ஏதோ தப்பு பண்ற, அதான் பொய் சொல்ற. என்ன பொய் சொல்கிறேன்? நீ வேற ஏதோ
ஏய் உண்மையிலே தூங்கிட்டு தான் பாருந்தேன். இன்னைக்கு மட்டும் வச்சு நான் சொல்லலை, இது 7th டைம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறேன். ஏய் என்னை நம்பு சுதா. நோ ஜித்து, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. இது எப்போதுமே என் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏய் ஏன் இப்படி பேசுகிற? சாரி ஜித்து, லெட்ஸ் பிரேக்கப். நமக்குள்ளே எதுவும் வேண்டாம். The number you have dialed is current. The number you have dialed is current. நான் அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் தான் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தா. நாட்கள் கடந்து போச்சு. அப்புறம் ஒரு நாள் அவளை எதிர்பாராத குளத்தில் கெல்லாக்ஸ் பார்த்தேன். வாங்கட்டா? துடிச்சு போயிட்டேன். ஏய் சுதா. 1 செகண்ட் பா. ஜித்து, என்னை எவ்வளோ லவ் பண்ணுற? இந்த உலகத்திலே உன்னை தாண்டி அதிகமாக லவ் பண்ணுறேன். அப்போ யாரை கம்மியாக லவ் பண்ணுற? ஆரம்பிச்சிட்டியா? நான் யாராலையும் அளக்க முடியாத அளவுக்கு லவ் பண்ணேன்டி. சரி விடு. நான் உனக்கு இல்லாமல் போயிட்டேனா, நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டேனா அழுவியா நீ? ஏய் ஏன் இப்படி பேசுகிற? நடக்கிற விஷயத்தை பற்றி பேசு சுதா. ஏன் நடக்காத விஷயத்தை பற்றி பேசுகிற? அழுவியா மாட்டியா? அப்போ அந்த கேள்விக்கு எனக்கு அர்த்தம் புரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் உன்னை இதே பீச்சில் சந்தித்தேன். சார் ஸ்மோக் பண்ண போகிறீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் வேற எங்கேயா போய் ஸ்மோக் பண்ணுறீங்களா? மேடம் நீங்களா? யார் சார்? அதான் மேடம் 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களை தெரியாமல் இடிச்சிட்டேனே, நான் தான் மேடம். ஓ நீங்களா? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேம்? பரவாயில்லையா? எனக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல சார். நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? இல்லை சொல்லுங்கள் மேடம். நாங்கள் தான் பிறக்கும்போது குறையோட பிறந்துட்டோம். நீங்கள் ஏன் சார் இப்படி ஸ்மோக் பண்ணி ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? என்னை யாருன்னே தெரியாமல் இருந்தாலும் என்னை ஸ்மோக் பண்ண வேணான்னு சொன்ன உன்னோட அந்த அக்கறை 2வது தடவையா என்னை ரொம்ப ஈர்த்தது. அக்கா கூப்பிட்டீங்களா? சித்ரா, இங்கே கிஃப்ட் செக்ஷன் எங்கம்மா இருக்கு? எனக்கு கூட்டு போயேன். வாங்கக்கா. இங்கே இருக்கிறதுலே அழகான ஒரு கிஃப்டாக செலக்ட் பண்ணேன். அக்கா இதை பாருங்க. எங்க காட்டு. யாருக்குக்கா இந்த கிஃப்ட்? இது உனக்கு தான். எனக்காக்கா இது? இன்னைக்கு பர்த்டேல. ஆமா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ கா. நான் உங்களை கிஸ் பண்ணிக்கவா? ஹலோ, என்ன எங்கே இருக்கீங்க? யாரு? அதாங்க அன்னைக்குள்ள பீச்சில் அடிச்சுன்னு. என்ன எப்போ பார்த்தாலும் இடிச்சேன்னு சொல்றீங்க? உங்க பேரே இல்லையா? என் பேர் ஜிதேந்தருங்க, எல்லாரும் ஜித்துன்னு கூப்பிடுவாங்க. உங்கள் பேர்? ஓ என் பேர் மானசா. என்ன எல்லாரும் மானசான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏய் தம்முலாம் அடிக்கிற மச்சி? தம்முடா மச்சி. 0 cigarettes a day, 5 fruits and vegetables a day, 10,000 steps a day, 25 body mass index. இப்படி இருந்தால் தான் ஹெல்த்தி லைஃப்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கேன் மச்சி. திருவள்ளுவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு மச்சி. ஒரு நாளைக்கு 1.5 பாக்கெட் காலி பண்ணுற நீலாம் இப்படி சொல்கிற மச்சி? இல்லை மச்சி, இந்த மானசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சுதா ஏற்படுத்தின்னு போன வழி தான் இன்னும் அப்படியே இருக்கு மச்சி. சுதா வந்து பெயின், மானசா வந்து விக்டரி. அடா, பெயின் இஸ் டெம்பரவரிடா, விக்டரி இஸ் ஃபார் எவர்டா. மச்சி நீ சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. உன் டிஷர்ட்டில் தான் இருக்கு பாரு.
டேய், அண்ணே. அவன் சொன்னது விளையாட்டாக இருந்தாலும் திரும்ப திரும்ப உன்னை பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், நீயும் பார்க்கணும், என் கண்ணால் உன்னை பார்க்க வைக்கணும்னு புதுசாக ஒரு ஃபீலிங். நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன் மனசா. நாளைக்கு உன்னோட சர்ஜரி, இன்னைக்கு ஈவினிங்கே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு உன் கண்ணால் இந்த உலகத்தை பார்க்க போகிறேன். அப்போ என்ன மறந்துட மாட்டேல்ல? அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். நாளைக்கு என் கண்ணால் இந்த உலகத்தை நான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னால் இன்னைக்கு உன் கண்ணால் இந்த உலகத்தை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லேன். அங்கே பாரு, இன்னும் காதலிச்சிட்டு இருக்க ஒரு வயசான இளஞ்சோடிகள், நாங்களும் காதலிப்போம்ல அப்படின்னு சொல்கிற 2 பொம்மை மான்கள், தான் கண்ணை ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கிற 2 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். சரி சரி, இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அதை சொல்லேன். நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற உன் காதை ரசிச்சிட்ருக்கேன். இப்படித்தான் நம்ம அடிக்கடி மீட் பண்ணி காதலிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த காதல் மூலயமா 2 பேரும் பார்க்குறோம், உணர்கிறோம். நீ இந்த உலகத்தை, நான் ஒரு உண்மையான காதலை.